மனுஷனா பிறந்துட்டா சாப்பாடு ரொம்ப தேவை, இது இல்லைன்னா நீ எங்க போவ அப்படின்ற ஒரு வாழ்க்கை தத்துவத்தோட வணக்கம் மேன், வெல்கம் டு தி ஷோ. ருசிக்கலாம் வாங்க. இட்ஸ் மீ ஜெய் அண்ட் இந்த பக்கம் we have a special guest சுபா மேம். ஸோ வணக்கம் மேம். வணக்கம் ஜெய். how are you மேம்? ஃபைன். எஸ், ஒரு வாரம் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா. ஸோ இந்த வாரம் வந்து என்னென்னலாம் ஸ்பெஷலாக டிஷ்ஷஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எப்படிலாம் ஜெயை ட்ரெயின் பண்ண போறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. நம்ம யூஸ்வலா சிக்கன் கட்லெட் பார்த்துட்டே இருந்தோம். ஆமா, இந்த வாரம் ஸ்பெஷலா மட்டன் கட்லெட் பார்க்க போறோம். ஆஹா, மட்டன் கட்லெட். ஆஹா, ரைட் ரைட் ரைட். ஸோ செகண்ட் டிஷ் வச்சிருப்பீங்களே, எப்பயுமே ஒரு டிஷ்ஷோட வர மாட்டீங்களா நீங்க? அது நம்ம ஜெய்க்கு பிடிக்குமா பிடிக்காதா அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அது ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ஜெய்க்கு தெரிஞ்சிருக்கும். அங்க பார்த்தா டேபிள பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம். சொல்லுங்க. இது எனக்கு இல்லாத ஒரு விஷயம் இருக்குங்க. அதுதாங்க மூளை. மூளை சார், மூளை மூளை தவா ஃப்ரை பண்ண போறேங்க. பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் பிரெயினை வந்து வேக வச்சிருவோம். ஏன் முதல்ல அதுதான் போகணுமா? இல்ல, அது வேகற நேரம் நம்ம கட்லெட்கான ப்ராசஸ் பண்ணிடலாம். ரெடி got your point மேம். அவ்வளவு கிரெயின். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஓகே, டைரக்டா தவால போட வேண்டாம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் பேன்ல தண்ணி, ஓகே, இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரும்போது பிரெயினை போட்டுடலாம். ஓகே, ஏன்னா அந்த பிரெயின் வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம தவால ஃப்ரை பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் கட்லெட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மட்டன் கட்லெட். ரைட். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மட்டன் கீமா. நான் வந்து மட்டன் கீமா வந்து ஒரு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 6 விசில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு, இதுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு. அதுக்கு முன்னாடி இங்க கொதிச்சிடுச்சு. ஆமா மேடம், அந்த மூளையை போட்டுறணும். இது வந்து நல்ல கொழுப்பு இருக்கிற பார்ட் மட்டன்ல. இது வந்து ரொம்ப இதுவா இருக்காது, ஸ்டிக்கியா இருக்காது, ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதாவது ஒரு 6 months பேபில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா பிரெயின் போட்டு சாதமே கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, சும்மாவே கொடுக்குறாங்க மேம். எனக்குலாம் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களா? அது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுருவோம். ஓகே. நீ போகும்போது 1/4 கிலோ கறி வாங்கிட்டு போலான்னு இருக்கேன் மேம். நான் வீட்டுக்கு கூடவே மஞ்சள்தூளையும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுவேன். ரைட் 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 ரைட். ஒரு ஃப்ளோல வந்துட்டாங்க இன்னைக்கு. இப்போ இது வேகட்டும். நான் லோ ஃப்ளேம்லயே வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம பைக் ஓட்டுவோம். பொட்டேட்டோவை ஓட்டிடுவோம். ரைட். இல்ல, சும்மா பண்ண சும்மா அதிருது இல்ல. அதே மாதிரி ரொம்ப பேஸ்டா இல்லாம ஒரு மாதிரி இதை வந்து ஒரு லைட்டா பல்ஸ் போட்டு இறக்குனா போதும் பொட்டேட்டோவை. இது கூடவே மட்டன் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே மட்டனை ஆட் பண்ணிட்டு இதையும் ரொம்ப லைட்டா அப்பதான் நம்ம அந்த கட்லெட் சாப்பிட்றப்போ அந்த கறியோட இது தெரியும்ன்றீங்க. மேம், இந்த மட்டன் கட்லெட் வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க? எதனா ஐடியா இருக்கா, இல்ல நீங்க தான் ஸ்பெஷலா இந்த விஷயம் பண்றீங்க? மே நோ தி டீடைல்ஸ் ப்ளீஸ். இது நிறைய ஹோட்டல்ல கிடைக்குது இது மட்டன் கட்லெட். இல்ல, சிக்கன் கட்லெட் தான் நாங்க சாப்பிட்டுருக்கோம். ஃபிஷ் கட்லெட் சாப்பிட்டுருக்கேன். பட் மட்டன் கட்லெட் வந்து நான் எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது, ட்ரை பண்ணதே கிடையாது. இப்போ ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஓகே, ஃபுல்லா பேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை இப்படி ஓரமா வச்சிருவோம். அதுக்குள்ள நம்ம பிரெயின் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த பிரெயினை வந்து நம்ம எடுத்து அதான் இந்த மாதிரி கரண்டி தட்டுறப்பவே தெரியலையா? அதுக்கு தான் நான் பிரெயின் செய்யறேன். ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் எதுக்கு பிரெயின் செய்யறேன்னு நேர்களே இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து நீங்க இது பண்றீங்க. செய்யறேன். இதுக்கு கொஞ்சம் போல மிளகு தூள், கூடவே மிளகாய் தூள், கொஞ்சம் போல உப்பு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். ஓகே,
மேம் 3-4 கவுண்ட் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? 3 இல்ல 4 ஸ்பூன் தான்? இல்ல நம்ம செய்யற குவாண்டிட்டி போர்ஷன் அவ்வளவுதான் இருக்கு. ஸோ எல்லாமே அந்த 100 கிராம்ஸ், ஒரு மூளை, ஓ அந்த மாதிரி தான் நம்ம செய்யறதெல்லாம். மேம் இது சிறுமூலையா பெருமூலையா? ஆட்டு மூளை. செரிபெரம் செரிபலம் சின்ன வயசுல சயின்ஸ்ல படிச்சிருக்கேன். ஆமா ஆமா. நம்ம பார்வையாளர் நேயர்களுக்கு எல்லாமே இது தெரியும்ன்றது. ஆமா, அது வந்து இது அது சிறுமூளை, இது பெருமூளை. என்ன இது நீங்க இஷ்டத்துக்கு ரவுண்ட் பண்ணிட்டு சிறுமூளை பெருமூளைன்னு ஏமாத்த பாக்குறீங்களா நீங்க? சின்ன பீஸா இருந்தா சிறுமூளை, பெரிய பீஸா இருந்தா பெருமூளை. அப்படி நீ ஏன் புரிஞ்சுக்கோயா, இதுக்கு மேல கேள்வி கேட்க கூடாது. அதை கருவேப்பிலை எடுங்க. கருவேப்பிலை ஓகே மேம். கொஞ்சம் போல. இப்போ வந்து இதை வந்து பரட்டி போடலாம். கரண்டி நம்ம பிரெயின் வந்து தவா ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆமா, யூஸ்வலா எல்லாரும் வந்து வெங்காயம் போடுவாங்க, அந்த மாதிரி ஃப்ரையும் இருக்கு. இது வந்து தவா ஃப்ரைன்னு சொல்லிட்டு இது பண்றது வீடுங்கள்ல நாங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப உடம்புக்கு நல்லது இது. இதுல கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். உருளைக்கிழங்கோ மட்டனோ வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திடலாமா? ஓகே மேம். வெங்காயம் வேணும். கட்லெட்டுக்கு தேவையான அளவு வெங்காயம். ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன்னு வேண்டாம். அந்த மாதிரி வேண்டாம். ஓகே. ஆமா வேண்டாம். ஓரளவுக்கு லைட்டா வதங்கினா போதும். ஓகேவா? ஓகே. இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கட்டும். நம்ம பிரெயினையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சரி ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே கரம் மசாலா. கரம் மசாலான்ற கான்செப்ட் இன்னைக்கு தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம். நீங்க சொன்ன மாதிரி பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் போல மிளகாய் தூள், கரம் மசாலா and மிளகாய் தூள். ஓகே, இதெல்லாம் அது மிளகு தூள் மக்களே. ஓகே. இதுதான் மிளகாய் தூள். ஓகே. தமிழ் ஆசிரியரா இருந்திருப்பாங்க போல ஜென்மத்துல. இப்போ நம்ம வச்சிருக்க மட்டன் கீமா வந்து இதுல போட்டு பரட்டிடலாம். ஓகே. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரைட்டா. கொத்தமல்லி இடுங்க. இப்போ வந்து நம்ம கட்லெட் மாவு வந்து கரெக்டான ஒரு பதத்தில் இந்த கீமாவும் பொட்டேட்டோவும் சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை எப்படி நம்ம கட்லெட்டாக தட்டி தவால போட போகிறோம், பல பிரச்சனைகளை எப்படிலாம் பார்க்க போகிறோங்கிறத இப்போ பார்த்துடலாம். பிரச்சனைன்னு சொல்றது என்ன? ஓகேவா? இப்போ வந்து இந்த பவுலில் எனக்கு ஒரு முட்டை உடைச்சு விடணும். உடைச்சு வாயில வேணா போடுறேன். அதுக்குள்ள உடைச்சு ஊற்றி நல்லா அடிச்சு கொடுக்கணும். அனுபவம் இல்லையா எனக்கு? முட்டை உடைக்க கூட லாய்க்கு இல்ல. வீட்ல ஜிம் போயிட்டு வந்து 5 eggs வந்து அவுச்சு சாப்பிடுறது பைசப்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உடைக்கணும். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் காய். முட்டை இந்த ஓவல் ஷேப்ல மேல தான் உடைப்பாங்க, பாட்டம்ல உடைக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் தலைகீழா நடக்குது வேற. இங்க வந்துருடா, மானத்தை காப்பாத்துறா, மஞ்சா கருவு வாடா. ஆஜா 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 ஆஜா. அப்பாடியோ. இப்போ முட்டையை நல்லா அடிச்சு கொடுக்கணும் எனக்கு. இதெல்லாம் எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா ரொம்ப பெருமைப்படுவாங்க. என் பையன் பாருப்பா சமைக்கிறான் அப்படின்னு.
நான் ஆக்சுவலாக ரொம்ப முட்டை சாப்பிட மாட்டேன். ஓகே. ஆனால் வீட்டில் எல்லாரும் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் வாங்குறதோட சரி ஸ்கூல் படிக்கும் போது. ஏன் சாப்பிட மாட்டீங்களா? நிறைய மார்க்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி. ஓகே மேம், கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஓகேம்மா, சூப்பர், கரெக்டாக இருக்கு. பாருங்க, இந்த பையன் வந்து ப்ரோக்ராம்ல வந்து உருப்படியா எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்துக்கு அப்புறமா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. என்ன மேம், போக மசாலா வடை மாதிரி ஆயிட்டு இருக்கு கட்லெட்டு. அடுத்து கட்லெட் மாதிரி வந்துடும். ஸோ வீட்டில் நீங்கள் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour உள்ளே வச்சுட்டு அப்புறமா எடுத்து பண்ணோம்னா இது உதிராது உங்களுக்கு. மேடம் ரெடியா மேடம்? லைட்டாக முட்டையில் வந்து டிப் பண்ணிக்கிறீங்களா? அது எதுக்கு? வாட் இஸ் த ரீசன்? அது வந்து கோட்டிங்க உங்களுக்கு. அது அப்போ தான் இது பிரெட் கிரம்ஸ் வந்து ஒட்டும் மேலே பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைனாக அது முருகலாக கிறிஸ்பியாக தெரியும் பார்க்கும்போது. ஏன்னா ஆல்ரெடி உள்ளே வெந்ததை தான் நம்ம வைக்கிறோம். இது ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மட்டன் வந்து கட்லெட் வந்து நம்ம ஊர்லயே ஃபேமஸ். ஆக்சுவலா இந்த ரம்ஜான் நோன்பு டைம்லலாம் இது பண்ணுவாங்க. ஏமாத்திட்டாங்க சித்தப்பா, எனக்கு யாருமே கொடுக்கவே இல்லை. ரம்ஜானுக்கு பிரியாணி மட்டும் தான் கொடுத்தாங்க, மட்டன் கட்லெட் கொடுக்கலையே. அதாவது பாத்தீங்கன்னா நான் சின்ன இந்த மீம் ஒன்று யோசிச்சேன் வரும்பொழுது. இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இது வந்து த ஆர்ட், நீங்க வந்து த ஆர்டிஸ்ட். எப்படி எப்படி வேற லெவல். எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் வந்து ஆர்டிஸ்ட். அப்புறம் இவரு நான் சும்மாங்க, நான் வாட்டர் கேன் போட வந்தேங்க. ஓகே போடலாமா? இப்போ வந்து எண்ணெய் இதில் ஊற்றிட்டு, ஓகே, இப்போ இதை ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகே, 1 piece எனக்கு, உனக்கு, கம்பெனிக்கு. இது கம்பெனிக்கு. துபாயில் இருக்கிற அதிகபட்ச ஆயில்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க. ஸோ இது போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். ஓகேவா? இது நம்ம கட்லெட் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை திருப்பி போட்டுட்டு நீங்கள் சொன்ன அந்த முறுமுறு ஃப்ளேவர் வராப்பல நல்லா இருக்கு. முறுமுறு இல்லை, கோல்டன் ப்ரௌன். கோல்டன் ப்ரௌன் பார்க்க எப்படி இருக்கு? சாப்பிடணும் போல இருக்கு. ஓகேவா? மொத்த சோலார் சிஸ்டம் இங்கே தான் இருக்கு. 9 பிளானட்ஸ். 7 துணைக்கோள் மித்தரண்டு. ஜெய், மட்டன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட கட்லெட் நல்ல ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. 1 by 1 நம்ம எடுத்து சர்வ் பண்ண போறோம். இத வந்து நம்ம ஜெய் டேஸ்ட் பண்ண போறோம். சாப்பிட போறது இல்ல, நான் தான் சாப்பிட போறேன். நீங்க வந்து யூ ட்ரை பிரெயின் கா? இல்ல தம்பி, நீங்க வந்து மூளை சாப்பிடுவீங்களா? நான் ஒரு மூளையில இந்த கட்லெட் சாப்பிடுவேன். நம்ம வந்து இதை ட்ரை பண்ண போறோம். ஓகே, இதை நான் ஜெய்க்கு காட்டிட்டே சாப்பிடுவேன். தொட்டுக்க மைனஸ் கொடுப்பீங்களா இதுக்கு? வாயிலே கெச்சப் கிடைக்கிறதே அது கஷ்டம். இல்லை ஒரு மைனஸ் இருக்கீங்களா? சுபா மேம், இதுக்கு டெக்கரேஷன்ஸ்லாம் ஏதாச்சும் வேணுமா? இல்லை வேண்டாம். வேண்டாம். ஓகே, ஸோ நீங்கள் எதிர்பார்த்த முறுமுறு மட்டன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதோடைய செய்முறை வந்து ரொம்ப அழகான முறையில், ஸோ பிரெயின் ஃப்ரை அண்ட் மட்டன் கட்லெட் வந்து சிறப்பாக வந்து மேம் செஞ்சுருக்காங்க. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். மே ஐ ட்ரை தட்? பிரெயின் தவா ஃப்ரை, ஓகே, மட்டன் கீமா கட்லெட். ஸோ மட்டன் கீமா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நான் வந்து மட்டன் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. வாவ், நைஸ். அப்புறம் வேற அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி மொறு மொறுன்னு. இட்ஸ் வெரி குட் மேம். தரோம். So I'm gonna try. What is this? Tawa brain fry. ஆஹா, என்னமா இருக்கு. ரைட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிஷ்ஷும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹைலைட்டான எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா மட்டன் கட்லெட். ஏன்னா அது நீங்க சொன்ன மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப செமையா இருக்கு. மட்டன் மூளை தவா ஃப்ரை. பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மட்டன் மூளையை கொதிக்க விடணும். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்க விட்டு எடுத்த பிறகு மூளையை எடுத்துட்டு அது மேலே மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும்.
பிறகு தவாவை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பிரெயின் எடுத்து அது மேலே வச்சு ஃப்ரை பண்ணோம்னா சூப்பரான சுவையான மட்டன் மூளை வந்து தவா ஃப்ரை ரெடி ஆகிடும். மட்டன் கட்லெட்டு, வேக வைத்த மட்டன், வேக வைத்த உருளைக்கிழங்கு, இதை நல்லா மிக்சியில் பல்ஸ் விட்டு அரைச்சிக்கணும். பேனில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு பல்ஸ் விட்டு அரைச்சிருந்த மட்டன் கீமா உருளைக்கிழங்கு இந்த கலவையை அதுக்குள்ளே போட்டுட்டு மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா நல்ல மாவு பதத்துக்கு வரும். அதை நம்ம கட்லெட் ஷேப்பில் உருட்டி தட்டி அதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ்லேயும் முட்டையிலையும் மாற்றி மாற்றி தொட்டு ஃப்ரை பண்ணோம்னா சூப்பரான சுவையான மட்டன் கட்லெட் ரெடி. ஸோ இதே மாதிரி வகை வகையான டிஷ்ஷஸ் அடுத்த வாரம் வந்து ஏதோ கண்கள், கால்கள், நாக்குகள் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீதியை கிளப்பி விட்டாங்க. ஸோ என்ன செய்ய போகிறாங்க, எது செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ருசிக்கலாம் வாங்க. இந்த சைட் நான் உங்கள் ஜெய், அண்ட் இந்த பக்கம் வந்து சுபா. ஸோ டாடா, பை பை, see you guys. Bye.